பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு ஃப்ரேம் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து இப்போ நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. யூடியூப்ல போடுவோம். அதுக்கு தான் MC பிரசாந்த் இப்படி பேசிட்டாரா? இது நல்ல தம்ப்நெயிலா இருக்கும்டா. பிளாஸ்ட். அன்பான ஃபேன்ஸ், நம்ம இன்னைக்கு 25 டே செலிப்ரேஷனில் இருக்கோம். கருப்பு ஜேசி லாலா போர்ட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்களாம் MSFC டீம். தலைவன் யுத்தாரா ஸ்டுடியோ அங்கே இருக்கார். இவர் தான் யுத்தாரா. நாங்களாம் இவர் ஃபேன் இல்லை, நயன்தாராக்கும் ஃபேன் இல்லை. தொடர்ந்து முடிச்சு கொடுங்க. நன்றி. அப்படி பயங்கரமாக இருக்கும். இதை பாருங்க, வேற லெவலு. இதை நோட் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்டிக்கர் போடுங்க. என் சேனல்ல தான் வரும், கவர் பண்ணுங்க. திருப்பி கொடுக்க வேண்டியது. ஐயோ, எதை மூடணுமோ அதை மூடல, மூஞ்ச மூடிக்கிட்டு. வாங்க ஏட்டா, சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, சும்மா போங்க. ஆஹா, சூப்பர். என்னடா பண்ண போற? இந்த கட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு ஃப்ரேம் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து இப்போ நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. தலைவன் அப்படி தூக்கு லைட்டாக. அதான் வரலாம். அது தான். ஸோ அவருக்கு எதுவுமே தெரியாது. சர்ப்ரைஸாக செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே போனாலும் கொடுப்போம். ரியாக்ஷனை முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. எப்படி அப்படிதான் எழுதுறதே வேண்டாம். எனக்கு ஆசையாக தான் இருக்கு. எல்லாம் டைமிங் நாங்கள் பேசுகிறோம். நான் பேசுகிறேன், ஜாப் பண்ண மாட்டேன். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சமூகத்துக்கு என்ன சொல்ல வரேன், நான் எந்த விஷயத்தான் இருந்தாலும் கிளி பாருங்க, ஜாலியாக இருக்கேன். நம்ம மற்றவங்கிட்ட செருப்படி வாங்குற மாதிரி இருக்காது. இத்தனை நொடி இருக்கிறேன் உங்களை நான். ஓகே, யூடியூப்ல போடுவோம். அதுக்கு தான் வேற சொன்னேன். தம்ப்நெயில்ல MC பிரசாந்த் இப்படி பேசிட்டாரா? இது நல்ல தம்ப்நெயிலா இருக்கும்டா. நீ செத்தடா, நீ என் கையில. தம்ப்நெயில் வா, அதுக்கு மேல பண்ணணும் அவனுக்கு. நாலாமா எத்தனை தடவை போப்பா சார்? 5 தடவை. யாரு 10 வாட்டி பாத்துர்க்கா ஒருத்தன். 10 தடவை. இது 10வது. ஏய் படம் வெளிய சை கொடுத்து நீ தப்பு. ஐயா எங்கப்பா ஒரே தியேட்டர்ல 10 தடவை பாத்தியா இல்ல வேற ஒரு தியேட்டர்ல வேற ஒரு தியேட்டர்ல சென்டிமெண்டா ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஆங்கிள்ல பாத்துர்க்க. எப்படி 2D 3D 4DX ன்னு தப்பா இருக்கு. ஓ சைஸ் வாய்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். மைக் நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். தலைவலி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிரசிடென்ட் திருநா இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இவர் தான்.
ஏன்னா நம்ம ஐயன் ஆரம்பிச்சு அப்புறம் இப்போ கருப்பு வரைக்கும் வந்திருக்கோம்னா தலைவர் தான் காரணம். அவர் கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அண்ட் கருப்பு FTFS டிலே ஆன அந்த நாள் நாங்கள்லாம் தலைவன் அழுது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு வெளியே ஆகணும் தேசாலேருந்து. ஏன்னா எங்களுக்கே தெரியல அடுத்து எப்போ படம் வரும் அப்படி இப்படின்னு. ஸோ அவரை பார்த்தோம் நாங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். ஸோ அதனால அவருக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் சர்ப்ரைஸாக ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து அவர் கொடுக்க போகிறோம். இல்லைன்னா தலைவர் அடுத்தவங்க ஸோ தலைவனுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் செஞ்சிருக்கோம். ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 பேர் செஞ்சோம். இங்க இந்த ஒன் இருக்கோம். இங்க யாருன்னா பிரவீன், யுகேன், கர்வீன், ஷர்வீன், கார்த்தி, நானு, ஸ்ரீதர் அண்ட் தினேஷ். இதெல்லாம் நம்ம அண்ணனோட கேரக்டர்ஸ். நடுவில் வந்து நம்ம அண்ணனும் நம்ம தலைவனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் செஞ்சோம். அதுக்கப்புறம் இது வந்து நாங்க 7 பேர் விஷஸ் எழுதிருக்கோம். ஆனா அது படிக்க முடியாது. நீங்க 4 பேர் எஸ்பெஷலி உங்க கையில அந்த விஷஸ் கிடைச்சிட்டே வச்சுக்கோங்களேன். ஓபன் பண்ணி alone. ஏன்னா நான் படிச்சேன், நான் நினைக்கிறேன் நான் முழுசா போய் படிக்கல, ஒரு 5 முதல்ல படிச்சு காட்டினா வேற அந்த மாடுலேஷன்ல ஒண்ணு மட்டும் நான் எழுத மாட்டோம், கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். இந்த ஹால் என்ன நடக்க போதோ அதுக்கு எனக்கு பொறுப்பு இல்ல. என்னோட விஷ் மட்டும் படிக்கிறேன். என்ன அதுன்னா தலைவா நீ மட்டும் போக முடியாது, அவனதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஐயா இதுவே தப்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டிப்ஸ் அதனால தான் எங்க ஹேண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க. டிஜிட்டல் ட்ரேஸ் ஓடி இருக்கவங்க. ஆல்ரைட், சோ गाइस thank you so much. இந்த டீமுக்கு வாழ்த்து கைதட்டல் கொடுத்தோம் once again. ஓகே, சோ எப்பவுமே வந்து நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்னேச்சர் அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று நீங்க வந்து எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயே நாங்க ஓபன் பண்ணி வாங்கிட்டீங்க. எல்லாத்தையும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒண்ணு பெருசா பண்ணலாம். அதுக்கு பெருசா பண்ணனா நீங்களா வந்து ஒண்ணு பெருசா ஆகணும்.
25th டேவே ஒரு FDFS பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நான் இது வந்து 5th கவுண்ட் டைமில் கூட என்னால் 5th கவுண்ட்டு, பட் எவ்ரி டைம் ஐ எம் வாட்சிங் இட் த சேம் கூஸ் பம்ப்ஸ், த சேம் எனர்ஜி, சேம் எக்ஸைட்மெண்ட், எவ்ரி திங், அண்ட் ஆடியன்ஸஸ் ஆல்சோ ஃபெல் த சேம். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லோரும் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்ததுக்கும் நன்றி, அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். 25th செலிப்ரேஷன் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சூர்யா சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? இங்கிட்ட இல்லை. அப்புறம் ஸ்ரீதர், எப்படி 25th டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? மாஸ் வேறு லெவலில் பண்ணிடுவோம். எப்படி நல்லா வேற ஏதாவது சொல்லுங்களேன். நீ என்ன ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே தலைவா. இப்போ நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சு 25th எப்படி இருந்துச்சு? பிளாஸ்ட் FDFSோட கொளுத்திட்டு வந்தானே அந்த வாட்டி. வேறு லெவலில் இருந்துச்சு. 25 செலிப்ரேஷன் வேறு லெவல். ஸோ அடுத்து 50 days வெயிட் பண்ணுறோம். FDFS வந்து நம்ம வந்து ரொம்ப கபூட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1 hour முன்னுக்கு தான் ஷோலாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நாங்கள்லாம் வேகமாக தெரிச்சு போயிருந்தோம். சரியான டயர்டான ஃபேஸு, தெரியாத தலை சீவில் எதுவுமே செய்யலை. பட் இந்த வாட்டி FDFSக்கு எதெல்லாம் பண்ணலையோ ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக கீழே வரைக்கும் இறங்கி ஆடணும் அந்தளவுக்கு. ஏன்னா FDFS அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு மெயின் கோல் தான், அந்த ஈவெண்ட் வந்து கரெக்டாக நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு. இந்த வாட்டி நாங்களுமே ஒரு ஃபேனாக இருந்து என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். காட் மோடு தான் அடி. காட். ஸோ அதான் விஷயம். என்னன்னா FDFSோட vlog பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சிருக்கும். அந்த ரிலீஸ் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால நிறையா இமோஷனல் வைஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். பட் த நெக்ஸ்ட் டே வந்து வி ஷோ அப் அண்ட் எவ்ரி திங். பட் டுடே அது ஒரு பெரிய டீப் பிரெத் வந்து விட்டுட்டு தென் வி செட் டவுன். நிறைய இந்த காட் மோட்டுக்கெலாம் இறங்கி ஆடணும். அப்புறம் சில செலிப்ரேஷன்ஸில் வந்து நாங்களும் அங்கிட்ட வந்து இன்வால்வ் ஆகிறோம். ஸோ தட்ஸ் வெரி நைஸ்லாம். ஸோ 25th டே செம்மையாக போச்சு. அடுத்தது வந்து 50th டே ஹோப்ஃபுல்லி இஃப் ஸ்டில் மூவி ஸ்க்ரீனிங் நாங்களாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் திஸ் கருப்போட ப்ரொமோஷன் வைஸ் வந்து இட்ஸ் கம்மிங் டு அன் எண்ட் ஃப்ரம் அவர் சைட். விஸ்வநாத் அண்ட் சன்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம்பெயினுக்கு வந்து நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அதில் மீட் பண்ணலாம் கைஸ். இன்னும் நிறையா vlogs அதெல்லாமே வந்துட்டுருக்கோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். GSC செய்திகளுக்காக மட்டஞ்சேரி சுகுமாரன்.